அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி என்ற நபிமொழி தொகுப்புற 1894வது நபிமொழி. இந்த நபிமொழியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நோன்பு அப்படிங்கிறது பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லி. இந்த நபிமொழியை பொறுத்தவரையில இதுல சொல்லல நம்ம பாவமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு பாவமான காரியம் நம்ம செய்ய நினைச்சாலோ, ஒரு பாவமான காரியத்தை நெருங்கி போனாலோ, அது நம்மை நினைவுபடுத்தும். நம்ம நோன்பாளியாக இருக்கிறோம், இது நோன்புடைய மாதம், இது ரமலானுடைய மாதம், நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு இறை நினைவு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ரமலான் அல்லாத காலங்கள்ல பல காரியங்களை நம்ம ஈடுபட்டிருப்போம். சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், குழப்பங்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் ரமலான் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும் இல்லையா? சோ இந்த மாதத்தில் இருந்தாவது நம்ம திருந்தணும். இதுக்கு பிறகாவது என்னுடைய லைஃப் நம்ம அழகாக மாற்றிக்கொள்ளணும். பாவங்கள் செய்யாம, பிரச்சனைகள் பண்ணாம, இறைவனுக்காக மட்டுமே வாழணும். நல்ல விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். அழகான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும். இப்படி பல முடிவுகள் எங்களால எடுக்கலாம். பல மாற்றங்களை எங்களால கொண்டு வரலாம். நம்மை அல்லாஹு தாலா பாதுகாப்பான். நமக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹு தாலா வாரி வழங்குவான். நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு உன்னதமான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது. எனவே பாவமான காரியங்கள்ல இருந்து நம்மளை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும்.